Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 12th standard mathematicsல chapter 6 applications of vector algebra exercise 6.2 உடைய third sum இந்த வீடியோவில் பார்க்கலாம். The volume of parallelepiped edges பார்த்தீங்கன்னா ஒரு 3 edges கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 90 அப்படின்னு கொடுத்துட்டு லேம்டா என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஒரு இடத்துல லேம்டா இருக்கு இல்லையா, ஸோ இந்த லேம்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வேல்யூம் ஆஃப் parallelepiped வேல்யூ வந்து 90 cubic செய்துட்டேன். வேல்யூம் ஆஃப் parallelepiped ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் A vector, B vector, C vector. இது வந்து பாக்ஸ் ஆஃப் ABC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னிடியூட் போட்டாச்சு ஈக்குவல் டு 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணால் இது இந்த சைட் போயிடுச்சு. என்ன பண்ணணும், மாடுலஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும் இல்லையா. ஸோ மாடுலஸ் நம்ம ரிமூவ் பண்ணால் இது என்ன மாறும் கேட்டால் A, B, C மட்டும் வேணும்னா இந்த 90ன்றது என்ன மாறும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 19 மாறும். மாடுலஸ்னாலே ப்ளஸ் ஆர் மைனஸ், அதை ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் இந்த பக்கம் இருக்க வேல்யூக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரெண்டு சைடும் வச்சு போகணும். ஒன்று ப்ளஸ் 90 வச்சு போடணும், இன்னொன்று வந்து மைனஸ் 90 வச்சு போகணும். ஃபஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் 90 வச்சு யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து மைனஸ் 90 வச்சு யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் 90 யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மைனஸ் 90 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம யாரை கண்டுபிடிச்சலாம், இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ A வெக்டார், B வெக்டார், C வெக்டார், பாக்ஸ் ஆஃப் ABC வெக்டார் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதணும், டிட்டர்மெண்ட் ஆஃப் இல்லையா, டிட்டர்மெண்ட் ஆஃப் இதோட வேல்யூ 7 லேம்டா மைனஸ் 3, அடுத்து 1 2 மைனஸ் 1 இது வரைக்கும் பாருங்கள். இந்த வேல்யூ வச்சு தான் எழுதுகிறேன், கொடுக்குற வேல்யூஸ் அதோடைய ஐஜேக்குடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 7, அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்குன்னா 5 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்ரிவேட் பண்ணுறேன். 7 × 2 5 10 மைனஸ் 7 வரும், அதை என்ன பண்ணணும் ப்ளஸ் 7 போட்டுக்கணும். அடுத்தது மைனஸ் லேம்டா, ஏன்னா இது எப்படி வரும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ ஒரு இது போயிடுச்சுன்னா 1 5 is 5, இது வந்து மைனஸ் ப்ளஸ் 3 வரும், ஆனால் மைனஸ் 3 தான் போடணும். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் கிடைக்கும். பார்த்தீங்களா, ப்ளஸ் தான் இருக்குது, ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 தான் போட முடியும். 1 7 is 7, 2 3 is மைனஸ் 6 கிடைக்கும், அது என்ன போடலாம் ப்ளஸ் 6ன்னு போட்டுக்கலாம். இப்போ 7 × 17 மைனஸ் லேம்டா 2, இது மைனஸ் 3 13. ஸோ இப்போ என்ன வரும் 7 7 49, ரிமைண்டர் 4, 1 7 is 7, 7 கூட 4 ஆட் பண்ணால் 11 119 கிடைக்குது. மைனஸ் 2 லேம்டா ஈக்குவல் மைனஸ் 39 அப்படின்னு கிடைக்குது. 13 3 39 இல்லையா. ஸோ 119லேருந்து 39 நம்ம சப்ராக்ட் பண்ணால் 0, 11ல் 3 போனால் 8, 80னா இங்கே 18 கிடச்சிரும். 119ல் 39 போய்ட்டுனா 80 மைனஸ் 2 லேம்டா அப்படி நமக்கு கிடைக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா இந்த பாக்ஸ் ஆஃப் A, B, C வெக்டாரோட வேல்யூ வந்து 80 மைனஸ் 2 லேம்டான்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த 80 மைனஸ் 2 லேம்டாவை நான் இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் 90யோட ஈக்குவல் பண்ணணும், அப்புறம் மைனஸ் 90யோட ஈக்குவல் பண்ணணும். கேஸ் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் 1, இது வந்து கேஸ் 2. ஓகே, ஸோ கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு கேஸில் எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போ பாக்ஸ் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் ஈக்குவல் டு 80 மைனஸ் 2 லேம்டா. அதே போல் தான் இந்த பக்கமும் பாக்ஸ் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் ஈக்குவல் டு 80 மைனஸ் 2 லேம்டாவில் இந்த பாக்ஸ் ஆஃப் ABCக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 19 சொல்லியிருக்கேன். ஒரு இதில் வந்து ப்ளஸ் 90 வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ப்ளஸ் 19 வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 மைனஸ் 2 லேம்டா இஸ் ஈக்குவல், இந்த இடத்துல மைனஸ் 19 வச்சுக்கிறேன். இப்போ 80 மைனஸ் 2 லேம்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸில் இதை அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம் கேட்டால் மைனஸ் 2 லேம்டா இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 லேம்டாவாக மாறிடும், 80 மைனஸ் 90 மாறும். அப்போ 2 லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 கிடைக்கும். ஸோ தென் லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 டிவைடட் பை 2ன்னு போடலாம். இப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 5 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் 2 லேம்டா இந்த சைடு வந்து ப்ளஸ் 2 லேம்டாவை மாறிடும். 80 இந்த மைனஸ் 19 சைடு வந்து நான் வரும் ப்ளஸ் 19 மாறிடும். அப்போ 2 லேம்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு 117 கிடைக்கும். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 170 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 85 2s are 190. அப்போ 172 டிவைட் பண்ணால் கிடைக்கும் 85 கிடைக்கும். இந்த மாதிரி லேம்டாக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ லேம்டாக்கு ரெண்டு ஆன்சர் நீங்கள் வச்சு போடும்போது நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாக்ஸ் ஆஃப் ABC வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 90 இல்லையா. ஸோ ஒன்று வந்து
ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் வந்து லேம்டா இஸ் ஈக்குவல் டு -5 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு +19ம், அடுத்தது பார்த்தீங்கன்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு +85 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து -19ன்ற மாதிரி ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து வேல்யூம் சொல்லும்போது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து மேக்னிடியூட் போடும்போது நம்மளுக்கு +or- வரும். அதனால தான் ரெண்டு ஆன்சர் வச்சு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு ஆன்சர் வச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். புக்கில் ஆனால் ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆன்சர் வச்சு போடுறது பெட்டர். ஓகே, தேங்க்யூ.